குறிப்பாக சமீபத்தில் நடந்த ஒரு மழை வெள்ளம் என்று வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்றவனை பொறுத்தவரைக்கும் இது போன்ற இயற்கை பேரிடு வந்தது என்று சொன்னால் பாதுகாப்பாக தான் மட்டும் வீட்டில் அமர்ந்து கொள்பவன் அல்ல, தன்னுடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிப்படைந்துவிடக் கூடாது என்கிற விதத்தில் தொடர்ந்து அவர்களுக்கான அந்த பணியை செய்யக்கூடிய அந்த பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்பவன் தான் ஒரு திமுக காரன். ஏனென்றால் நம்ம எல்லாம் அப்படித்தான் முத்தமிழ் கலைஞர்களாக இருந்தாலும், நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களாக இருந்தாலும் நம்ம எல்லாம் தொடர்ந்து அப்படித்தான் ஆளாக்கி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. சமீபத்தில் கூட இந்த மழை வெள்ளம் எல்லாம் வந்தபோது அந்த மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே நம்ம ஒரு காணொலியை பார்த்துருவோம், மிக வைரலாக கூட அது பரவுச்சு. குறிப்பா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் எபினேசர் அவர்கள் ஒரு தெருவுக்கு போறார். அங்க இருக்கின்ற மக்கள்கிட்ட சொல்றாரு, போன முறை பெய்யும் போது மழை நின்றுச்சு, இப்ப மழை நிக்குதா பாத்தீங்களா, இதுதான் எங்களுடைய பணி என்று அவர் சொன்னது முழுமையாக நம்ம அதை பார்க்க முடிந்தது. ஆக அப்படி ஒவ்வொன்றும் மழை பெய்தது என்று சொன்னால் எந்த பகுதி பாதிப்படை செய்யும், அதற்கு நாம் முன்கூட்டியே அதுக்கு நாம் எப்படி அதற்கான திட்டங்களை தீட்டிட வேண்டும் என்று ஒரு தகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக துறை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்களிடம் நம்முடைய மாண்பு துணை அமைச்சர்களிடம் எல்லாம் எடுத்து சொல்லி உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர். அதான் ஓட்டு போட்டாங்க 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாமே என்று நின்னாமல் ஒவ்வொரு நாளும் ஓட்டு கேட்கும் போது எந்த மனநிலையில் நாங்கள் இருந்தோமோ ஒவ்வொரு வீடு வீடாக சென்று எங்களுக்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக பணியாற்ற நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம், நீங்கள் கூப்பிடுகின்ற குரலுக்கு நாங்கள் ஓடோடி வருகிறோம் என்று அன்னைக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரிதான் இந்த 5 வருடத்திலும் எபினேசர் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இன்னைக்கு அப்படிதான் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து இன்றைக்கு இந்த அரசாங்கம் என்று வரும்போது இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியிலே ஒரு இரட்டை இலக்கை இன்னைக்கு நோக்கி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே இரட்டை இலக்கு வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுவென்று சொன்னால் தமிழ்நாடு தான் என்கிற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். நமக்கான நிதியை இன்றைக்கு ஒன்றிய அரசு நமக்கு தர மறுக்கிறது. குறிப்பாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒரு 2 ஆண்டுகளாக எங்களுடைய துறைக்கு மட்டும் வர வேண்டிய ஏறத்தாழ 3548 கோடி ரூபாய் இன்னும் தராமல் இழுத்தடிக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது ஏறத்தாழ 43 லட்சம் பிள்ளைகள், ஏறத்தாழ 32,800க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர் என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நான் சொன்னதை கையெழுத்து போட, நீ கையெழுத்து எடுத்து போட்டா அடுத்த நிமிஷம் அவன் படத்தை நான் தரேன் அப்படின்னா அதுக்கு பேர் பிளாக்மெயில். அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டிலே பெற்றோர் ஆசிரியர்களை கொண்டாடுகின்ற ஒரு மாநாட்டில் ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் உட்கார்ந்துருக்க மாநாட்டிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் உறக்க சொன்னார், நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நாங்க கையெழுத்து போடுறது மூலமாக நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு அது தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய கொள்கையை விட்டு தர மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அதற்கான பணத்தை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு இன்னைக்கு ஒதுக்கி கொண்டிருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.